இந்த வேளாண் பட்ஜெட்ல பாத்தீங்களா? அதான் அந்த வாழைக்கு முட்டு கொடுக்குற அவங்களுக்கு ஏத்த ஒரு திட்டம் அது, முட்டு கொடுக்குற திட்டம். ஆமா, அது வந்து வாழைக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அந்த நிதி ஒதுக்கல. தாவகாக்கு முட்டு கொடுக்குறவங்களுக்கு தனியா நிதி ஒதுக்கிடுறாங்க. தான் பண்ணிச்சு இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி இந்த மக்களை கையெழுந்துற நிலையே வச்சிருந்தாங்க. இப்ப தாவக வந்து நான் திமுக மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இலவசம் இலவசம்னு சொல்லி தான் மக்களை ஏமாத்துறேன். தமிழ் எழுச்சி மாநாடா? தமிழ் தேசிய மாநாடு. தமிழ் தேசிய மாநாடு அதுக்கு எல்லாத்தையும் நிதி வாங்கிக்கிறாரு. அது தப்பா? இப்ப ஏங்க அது திரள் நிதியில வராதுங்க, அது க்ரௌட் ஃபண்டிங். அதாவது வந்து உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா கழிச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள பிறந்திருப்ப, பிறப்பால் எல்லாரும் தமிழர்கள். ஆமா ஆமா. அவங்க குடிச்சு போய் எனக்கு வந்து கிறிஸ்துவ மதம் பிடிச்சிக்குது அப்படின்னு ஒருத்தர் போயிடுவாங்க. இன்னொருத்தர் எனக்கு இஸ்லாம் மதம் பிடிச்சிக்குதுன்னு போயிடுவாங்க. ஆனா மதத்தை வச்சு யாரும் இங்க அடையாளப்படுத்துறது இல்ல, மொழி இனத்தை வச்சுதான் அடையாளம். அந்த தாவகவோட எம்எல்ஏ அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாத்தையும் பாக்குறேன். கை தட்டினானு நோட் பண்ணீங்களா? அப்ப உள்ள இருக்கிற எவனுக்குமே உனக்கு வந்து இந்த தமிழ்ங்கிற அந்த கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. அப்ப என் தமிழும் எவ்வளவு வேணா அசிங்கப்படுத்திக்கலாம், நீ கை தட்டி ரசிப்ப. நான் வந்து மதச்சார்பற்ற அரசை கொடுக்க போறேன், நான் சமூக நீதி காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முதல்வர் வந்து என் மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டில் என் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு பிச்சையை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் சட்டமன்றத்துல மதத்தை தூக்கி பிடிக்கிறாரு. நீங்க அதை வேடிக்கை பார்க்குற. இப்ப நீங்களா யாருன்ற கேள்வி அங்க வருது இல்ல? வணக்கம் பிரபு. வணக்கம் வணக்கம். மன்மத வணக்கம். மன்மத வணக்கமா? நான் அப்போ உங்களுக்கு மாலை வணக்கம்னு சொல்லிக்கிறேன். சரி சரி, என்ன எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நல்லா இருக்கிற. சொல்லுங்க. பாத்தீங்களா நம்ம பட்ஜெட்டை? பாத்தீங்களா பட்ஜெட்டா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அதை தூக்கி போட்ட வேண்டியதானே? போட்ட வேண்டியதானா? ஏங்க அப்படி சொல்ல முடியாதுங்க, தமிழ்நாட்டோட இந்த வருஷத்தோட பட்ஜெட்டே இருந்தாங்க. அதனாலதான் சொல்றேன், அதுல ஒண்ணும் இல்லை, தூக்கி போட்டுருங்கன்னு. அந்த பட்ஜெட்ல அதாவது திமுக பொறுப்பேற்ற உடனே அது மக்களை ஏமாத்தும் இல்லைன்னு சொல்ல. அதாவது அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னால் அப்படி சொல்லுவாங்க. முதல்வர் ஆன உடனே தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்குன்னு மாத்துவாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு கொண்டாடுவாங்க, தேர்தல் வாக்குறுதியில ஏதோ ஒண்ணு நிறைவேற்றுவாங்க. அதுக்கு கூட வக்கு இல்லாம இந்த இப்ப அமைஞ்சிருக்கிற விஜய் ஆட்சி இருக்குது. இல்லைங்க, அதுல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? இந்த வேளாண் பட்ஜெட்ல பாத்தீங்களா? அதான் அந்த வாழைக்கு முட்டு கொடுக்குற அவங்களுக்கு ஏத்த ஒரு திட்டம், அது முட்டு கொடுக்குற திட்டம். ஆமா, அது வந்து வாழைக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அந்த நிதி ஒதுக்கல. தாவகாக்கு முட்டு கொடுக்குறவனுக்கு தனியா நிதி ஒதுக்கிடுறாங்க, அவ்வளவுதான். சரி, எனக்கு ஒரு சந்தேகங்க, எப்படிங்க வாழைக்கு முட்டு கொடுப்பாங்க? தெரியல, எல்லாம் டிவி காரணமே முட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏன்னா இப்போ ஒரு பொதுவா இந்த வாழை மரத்தை வந்து ஒரு கட்டை வச்சு அது வந்து காலங்காலமா வாழைத்தோப்பு வச்சிருக்கிறீங்க, அந்த கொலை தள்ளுறப்ப அது கோல், சவுக்கு கோலோ மூங்கல் கோலோ வச்சு முட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா இப்போ வந்து நிறைய கயிறு போட்டு கட்ட ஆரம்பிச்சிடறாங்க தோப்புல. அதுக்கு ஒரு நிதின்னு சொல்லி ஒதுக்கி அதில் இவங்க எத்தனை கோடி ஆட்டையை போட போறாங்கன்னு பாருங்க. இன்னும் நிறைய விஷயத்துக்கு போட்டிருக்காங்க. பாத்தீங்களா அண்ணன் சீர்? பாத்தீங்களா? புரியல. அண்ணன் சீரா? ஏங்க, தங்கம் வைக்கிற விலைக்கு இவங்க கொடுக்குறான்னு சொல்றாங்க, அதையும் மக்கள் நம்புறாங்களே. இன்னைக்கு தங்கம் என்ன விலை விற்கிது? கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாய் விற்கிது. ஒரு வருஷத்துக்கு 6 to 7 லட்சம் பேருக்கு கல்யாணம் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 50,000 to 75,000 திருமணம் நடக்குது. அப்போ ஒரு பவுன் கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே 500 கோடி வருது. இவங்க எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க? 800 கோடி என்னமோ ஒதுக்கி இருக்காங்க. 812 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதுல வேற பட்டு புடவை வேற தரன்றாங்க. இதையும் மக்கள் நம்புறாங்கன்னா நீங்க பாத்துக்காங்க. அதாவது அதிமுக ஆட்சியில இது அம்மா காலகட்டத்தில் கொண்டாந்தது. அவங்க எந்த அடிப்படையில கொண்டாந்தாங்கன்னு கொஞ்சம் புரிதல் இருக்கணும். அவங்க வந்து இந்த டிகிரி படிக்கிற பெண்களுக்கு திருமணம் நடக்கும்போது நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 700 கோடி ஒதுக்குனாங்க. அப்போ பவுனோட விலை, அதாவது கிட்டத்தட்ட 2011 - 16 அப்போ பவுனோட விலை வந்து ஒரு 23, 25 இருந்தது. அப்போ 8 கிராமா மாத்திரப்ப இன்னும் கூடுதலாக 200 கோடி ஒதுக்குனாங்க. அது அம்மா ஆட்சி காலத்தில். அதை தங்கம், அந்த தாலிக்கு தங்கங்கிற சிஸ்டம் இருக்குன்னா பெண்கள் வந்து படிக்கணும், அவங்க ஒரு டிகிரி வாங்கணும், எல்லாரும் அப்போ தங்கம் கிடைக்கிறதுனால எல்லாருமே படிக்க வைப்பாங்க அப்படின்ற அது ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு போனது. விஜய் அவர்கள் அண்ணன் சீர், அவ்வளோதான். அதுவும் தங்கம் 1 லட்சம் விற்கிறப்ப 800 கோடி ஒதுக்கிருக்கிறாரு. இது எத்தனை தங்கம் வாங்கி விடுவேன்? ஒரே ஒரு மாசத்துக்கு எப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு முகூர்த்தத்துல மட்டும் குறைஞ்சது வந்து 50,000 to 75,000. அப்போ அவங்க ஒதுக்கின நிதி ஒரே மாசத்துல முடிஞ்சு போயிடும்.
அப்ப மீதி 11 மாசத்துக்கு என்ன பண்ணுவாங்க? மக்களை ஏமாத்துவாங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, அவர் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவார்ல, துப்பாக்கி படம் பாத்துக்கிறீங்களா? ஐ எம் வெயிட்டிங்கா? அந்த மாதிரி சொல்லுவார் போல, எல்லாருக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவார் போல. யார் தங்கம் கேட்டாலும் ஐ எம் வெயிட்டிங், வெயிட்டிங், அவ்வளவுதான். இதெல்லாம் தங்க மோதிரம் வேற. தாய்மாமன் சீரை நானே அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டது தான். திருமணம் பண்ண போற, அதை நீங்க நல்லா யோசிக்கணும். திருமணம் பண்ண போற, தாலி கூட உன்னால வாங்க முடியாம அவன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறான், ஒரு ஆசை வார்த்தையை தோன்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொடுக்குறான். நீ அதை பார்த்துட்டு ஓட்டு போடுறீங்களே, சரி தாலி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணிட்ட, திருமணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவ? அவன் கொடுக்குற தங்க இருக்குதுல, அதுல இருந்து அவன் கொடுக்குற காசை எப்படி எடுப்பான்? கரண்ட் பில்லு, சொத்து வரி, மற்ற பயணம் பண்றியா அந்த பயணச்சீட்டுக்கு விலை ஏற்றி விடுறது, தண்ணி வரி, இப்படி எல்லாத்தையுமே ஊன் தலையில் தானே கையை வைக்கிறான். அது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டீங்களா? இலவசம் நம்மளுக்கு என்ன, எது தேவை? கல்வி, மருத்துவம், குடிநீர், மூணையும் கொடு, நான் மீதி நான் உழைச்சி சம்பாரிச்சுக்கிறேன். நல்ல படிப்பு கொடு, நல்ல ஒரு பட்ட படிப்பு கொடு, ஏழை மாணவன் கூட ஆசைப்பட்டு படிக்கிற ஒரு நல்ல கல்வியை கொடுத்துரு, அவனுக்கு படிச்சவனுக்கு நல்ல வேலையை கொடுத்துரு, அவன் சம்பாரிச்சு வாங்கிக்கிறான். திராவிடம் எதை தான் பண்ணிச்சு? இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி இந்த மக்களை கையேந்திர நிலையிலே வச்சிருந்தாங்க. இப்ப தாவாக்க வந்து நான் திமுக மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இலவசம் இலவசம்னு சொல்லி தான் இந்த மக்களை ஏமாத்துற. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் தலை நிமிர்ந்து வாழக்கூடாது, கடைசி வரலும் குனிஞ்சு இலவசத்துக்காக நிற்கணும், அப்படிதான் பழக்கி வச்சுட்டீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, கடன் வாங்குறாங்க. பொதுவாக எல்லா அரசுகள் மீது வைக்கப்படுற விமர்சனம் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அமைச்சர் வன்னியரசு கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி கடன் வாங்குறாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்களே சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, அதற்கு அவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு. கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி வாங்குறது தான் தப்பு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது அரசியலோட பேச வேண்டாம், தனி மனிதனாவே பேசலாம். கடன் வாங்குறது முதல் தப்பு. அது அரசாங்கமா இருந்தானே, தனி மனிதனா இருந்தானே. கடன் வாங்குறது தப்பு. நீ கடன் வாங்குற நிலைமைக்கு இந்த மக்களை வச்சிருக்கிற. அது இல்லாம நீயே கடன் வாங்கி இந்த அரசை ரன் பண்ணினா, என்னோட வரிப்பணத்துல தான் எல்லாமே எடுத்து அதை நீ பூர்த்தி பண்ணிட்டு இருப்ப. அப்ப வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவியா? இல்ல தமிழ்நாடு அரசுல அந்த வர வருமானத்தை எடுத்து எனக்கு நல்லது செய்வியா? அப்ப எதுவும் செய்ய முடியாது. இன்னொன்னு, நிதி வாங்குறது தப்புன்னு சொல்றாருல, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும், தமிழ்நாட்டில் திமுகவை தொடங்கி மாநில கட்சி பாஜக, காங்கிரஸ் வரலாம், இதை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கு அருகது கிடையாது. ஏன்னா கார்பரேட் கம்பெனி கிட்ட கை நீட்டி நீ வந்து நிதி வாங்குற, கோடிக்கணக்கில் வாங்குற, மக்களுக்கா இல்லை, அவன் கம்பெனிக்கு வேலை செய்ய. அப்புறம் ஐயா திருமாவளவன் இப்ப தமிழ் எழுச்சி மாநாடா, தமிழ் தேசிய மாநாடு, தமிழ் தேசிய மாநாடு, அதுக்கு எல்லாத்திட்டையும் நிதி வாங்கிட்டு இருக்காரு. அது தப்பா? இப்ப ஏங்க அது திரள் நிதியில வராதுங்க, அது கிரவுட் ஃபண்டிங். அதாங்க, அதாவது வந்து உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஆமா, அது வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. மற்ற கட்சிலாம் வாங்குறது வந்து கிரவுட் ஃபண்டிங், கட்சி வாங்குறது வந்து திரள் நிதி. இப்போ நம்ம கட்சியில தேர்தல் நிதிக்காக அல்லது ஒரு போராட்டத்துக்காக நான் அறிவிக்கிறப்ப இப்படி நீங்க பணத்தை கொடுத்து கொஞ்சம் நிதி கொடுத்து எங்களை வலுப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. அதாவது தேர்தல் சந்திக்கிறப்போ ஒரு மாநாட்டு கூட்டத்துக்கு. ஆனா ஐயா திருமாவளவன் என்ன பண்றாரு? இவ்வளவுதானா, இது எப்படி பத்தொன்னே அவ்வளவு தரப்போற நீ? அந்த மாதிரி ஆர்டரா பேசுறாங்க, பேசி மிரட்டி தான் அந்த காசு வராங்க. காரணம் ஏன்? உனக்கு லோக்கல்ல என்னோட சப்போர்ட் கொடுக்குறோம், நீ கம்பெனி ஏறின மிரட்டி கையில வாங்கலாம், பணத்தை வாங்கலாம், உன் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், அப்போ ஒரு மாநாட்டுக்கு உன்னால கொடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. அப்ப அதுவும் திருட்டுத்தனமா மக்களை ஏமாத்தி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்குற பணம், அதனால உரிமையோட கேட்கறாங்க. அது திரள் நிதியில சத்தியமா வராது, அது திருட்டு நிதியில தான் வரும். மற்ற இடத்த ஆட்டையை போடுறது, ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பண்றது, கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறானுங்களா, அதெல்லாம் வந்து பல ஊழல் பண்ண பணம். அதனால அது வன்னியர் செய்ய சொன்னது கரெக்டு தான். நிதி வாங்குறத தப்பு நம்ம சொன்னாரு, நம்ம நிதி தான் வாங்குறோம், ஆனா அவர் திருட்டு நிதி வாங்குறாரு, அது தப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிதி அமைச்சர் இருக்கார்ல, அவர் வந்து பேசும்போது தமிழ் வந்து கொஞ்சம் பிழையா இல்ல அந்த எண்களை சொல்லும் போது பிழையா சொன்னும் போது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எழுந்து இது கொஞ்சம் நீங்க மாத்திக்கணும், தமிழ்ல பேச பழகணும் அப்படின்னு சொல்லும் போது கோவப்பட்டு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு வந்து அன்பை வந்து போதிச்சது என்னோட மதம், அது வந்து எவ்வளவு தமிழ் படிச்சாலும் அது வந்து உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நம்ம எப்படி பாக்குறது? கருத்துக்கு முன்னாடி உங்களே ஒரு கேள்வி கேட்கறேன், சொல்லுங்க. பார்ன் கிறிஸ்டியன் என்ன? அதாவது அவர் பிறக்கும் போதே கிறிஸ்துவரா பிறந்திருக்காராம். அப்ப நீ வந்து இந்த தமிழ்நாட்டும் இந்தியாவும் சேர்ந்தவன் இல்லை, கரெக்டா? நீ பிரிட்டிஷ்காரோட வம்சாவளி, அப்படிதானே? அதனால அந்த திமிரு பேச்சா? இல்லை ஏதோ ஒரு மூலையில் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள தானே பிறந்திருப்ப. பிறப்பால் எல்லாரும் தமிழர்கள். ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு பிடிச்சி போய் எனக்கு வந்து கிறிஸ்துவ மதம் பிடிச்சிக்குது அப்படின்னு ஒருத்தர் போயிடுவாங்க, இன்னொருத்தர் எனக்கு இஸ்லாம் மதம் பிடிச்சிக்குதுன்னு போயிடுவாங்க. ஆனால் மதத்தை வச்சு யாரும் இங்கே அடையாளம் படுத்துறது இல்லை, மொழி இனத்தை வச்சு தான் அடையாளம் படுத்துவாங்க. அப்போது ஐயா மரிய வில்சன் வந்து ஒரு நிதியமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிறப்பால்
உண்மையான கிறிஸ்தவன் அப்படிங்கிற அது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எனக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் கிறிஸ்தவன், முடிஞ்சுதா? அதாவது மீண்டும் ஆங்கிலேயர் ஆட்சி அடிமையாட்சி நடக்குது, எனக்கு கீழே தான் நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறாப்புல. நல்ல விஷயம் தான். என்னன்னா இப்போ ஓட்டு போட்டீங்களா, அனுபவிங்க. அதான் மதத்தின் அடிப்படையில் எப்படி நம்மளோட மதத்தை எப்படி நம்மளோட அடையாளமா நம்ம சொல்ல முடியும்? நீங்க எல்லாரும் இனத்தை தானே முன்னிறுத்தி அடையாளமா சொல்லுங்க. இல்ல நீங்க எல்லாரும் அவரு ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு அவரை பாக்குறீங்க. நான் அந்த தாவேக்காவோட எம்எல்ஏ, அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாத்தையும் பாக்குறேன். கை தட்டினானுங்க, நோட் பண்ணீங்களா? அப்ப உள்ள இருக்கிற எவனுக்குமே உனக்கு வந்து இந்த தமிழுங்கிற அந்த கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. அப்ப என் தமிழ் எவ்வளவு வேணா அசிங்கப்படுத்திக்கலாம், நீ கை தட்டி ரசிப்ப. நான் வந்து மதச்சார்பற்ற அரசை கொடுக்க போறேன், நான் சமூக நீதி காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முதல்வர் வந்து என் மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டில் என் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு பிச்சையை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் சட்டமன்றத்துல மதத்தை தூக்கி பிடிக்கிறாரு, நீ அதை வேடிக்கை பாக்குற. அப்ப நீங்களா யாருன்ற கேள்வி அங்க வருது இல்ல. அப்புறம் வந்து நம்ம அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதியும் சண்டை போட்டு நாங்க பாத்தீங்களா? பாத்தனே. அது வேற சிரிப்பா இருந்துங்க. நீங்க உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க, நீங்க உங்க மாமனார் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அது நீங்க எல்லாம் வந்து அது சிரிப்பா பாக்குறீங்க. நான் வந்து நல்ல பிள்ளைங்கப்பா, 2 பேருமே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. 900 கோடி கொடுத்தன்னு ஆதவர்ஜினா குடும்பம் ஆதவர்ஜினா ஒத்துக்கிட்டாரு. இவரு உதயநிதியும் ஆமா வாங்கினாரு, கொடுத்தது உங்க மாமனார் போய் கேளுன்ட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறப்ப ஆதவர்ஜினோட மாமி அங்கதான் இருந்துச்சு, ஏன் கேட்கல? ஏங்க பாவங்க, அவங்கள ஏங்க அந்த குடும்பமே வந்து இப்போ 900 கோடி கொடுத்தது எதுக்கு? லாட்டரி சீட்டு உள்ள கொண்டாருன்னு கொடுத்தது. அதுக்காக தான் இவங்க வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு ஆதவர்ஜினா. இப்போ தாவகாக்கு எத்தனை கோடி கொடுத்துருக்காரு? மொத்தமே அவர் தான் சொல்றாங்க. முதல் போட்ட அமைச்சரே அவர் தான். ஆமா முதல் போட்ட அமைச்சர். ஏங்க அதாங்க முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனா முதல் போட்ட அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஆதவர்ஜினா அப்படின்னு நிறைய பேர். ஆமா, அது உண்மைதானே. எவ்வளோ பெரிய கட்சி, 60 ஆண்டு காலமான திமுக கட்சி, அதுக்கே 900 கோடி கொடுத்துருக்காருன்னா, அப்போ புது கட்சி ஒன்று வருது, எனக்கு அமைச்சர் பதவி எல்லாம் வேணும்னு எத்தனை கோடி கொடுத்துருப்பாரு? ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விசிகாவில் இருந்தார்ல, அப்போ விசிகாவும் ஏதாவது கொடுத்துருப்பாரோ? நிறைய கொடுத்துருப்பாங்க. விசிகாவில் கொடுத்ததுனால தாங்க போன உடனே துணை பொதுச்செயலாளர் போஸ்டிங் போட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம்னா, இத்தனை கோடி கொடுத்து அரசியலுக்குள்ள குதிக்கிறாங்கன்னா நான் சேவை செய்யறதுக்கா? ஏதோ தேவைக்காக தான் நீங்க கொடுத்துருக்குறீங்க. ஒரே வார்த்தை தாங்க, கவர்ச்சியை நம்பி நாசமா போயிருச்சு இந்த தமிழ்நாடு, அவ்வளவுதான். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா பாத்தீங்களா நாங்க வந்த 100 நாட்கள்லயே நாங்க வந்து 1 லட்சம் கோடி வந்து முதலீட்டாளர்களை கொண்டு வந்திருக்கோம். பாத்தீங்களா, ஈர்த்திருக்கோம். பாத்தீங்களா, திமுக இதே மாரி 100வது நாள் நானும் முதலீட்டாளர் கொண்டாந்துக்கிறேன்னு சொன்னிச்சு. இப்ப இவரும் அதே தான் சொல்றாரு. அதாவது இந்த நாள்ல, அதாவது பொறுப்பேற்ற இந்த நாள்ல நான் பஸ்ல போகணும். திமுக அதிமுக பண்ணுச்சு, அதுவே வந்து விஜய் அவர்களும் பண்ணாரு. திமுக ஆட்சியில் வந்தோன்னா மேம்பாலத்தில் அந்த மெட்ரோ ரயில் பாலமா, ஆமாம், அந்த பாலத்து மேலே போய் பார்வையிட்டாரு. அதையே கரெக்டாக அதே நாளில் இவர் ஐயா விஜயும் போய் அதை பண்ணுறாரு. முதல்வர் ஐயா மெட்ரோ ட்ரெயினில் பயணிக்கிறாரு, அதையவே வந்து நம்ம ஐயா விஜயும் பயணிக்கிறாரு. இப்போ 100வது நாளில் அவர் வந்து 28,000 கோடி என்னமோ முதலீட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று நடத்துறாரு விழாவை. விஜயும் 100 நாளில் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவர் நடத்துறாரு. அதாவது போன ஆட்சியில் திமுக பண்ண அதே மெத்தேடு தாவக பண்ணுது. மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. அவங்க ப்ராப்பராக திமுகவை கடைப்பிடிக்கிறாங்க. சமீப காலமா இப்ப கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பிறகு சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், என்னன்னா நான் அம்பாசமுத்திரத்துல வந்து போட்டியிட போறேன், இடைத்தேர்தலுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் தொடர்ந்து சீமான் அவர்கள் மேல அவதூறு பரப்புறாங்க. திமுகவை விட விட்டுறாங்க. ஆனா நாம் தமிழரையும் சீமான் அவர்கள் மீது மிகப்பெரிய அவதூறுகளை பரப்புறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக விட்டுறாங்க, அந்த சீமானை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, திருடன் காட்டி கொடுத்துக்க மாட்டான், போட்டு கொடுத்துக்க மாட்டான், அடிச்சுக்க மாட்டான். புரியுதுங்களா? இந்த திருடனுக்கு யார் ஆபத்துனா, உண்மையான ஒரு தலைமை இருந்த ஆபத்து. திமுகவும் ஒரு கூட்டத்தை வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புச்சு. இப்போ தாவகாவும் தனி ஒரு கூட்டத்தை வச்சு அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்புறாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்க அதாவது திராவிடம் அப்படிங்கிற இடத்துல முதல்வர் உட்காந்துட்டு இருந்தால, திராவிட மாடல்னு சொல்லி, அங்க வந்து உருவம் மட்டும் மாறி இருக்குது. அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள், இன்னைக்கு விஜய் அவர்கள். மற்றபடி எல்லா சிஸ்டமும் ஒரே டெம்ப்ளேட்ல தான் நடக்குது. திருடனுக்கு வந்து உண்மையான இருக்கிற ஒருத்தர் வந்து எதிர்த்து அடிக்க முடியாது, அவதூற பரப்பாங்க, கேள்வி கேட்டால் நம்ம மாட்டுவோம். இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா ஆட்சியிலேயே இல்லை, நீங்கள் வந்து களத்தில் இல்லை, நீங்களே எனக்கு ஒரு ஆளே இல்லை, நீங்களாம் ஜீரோ முட்டை அப்படின்னு சொல்லிட்டு
ஒட்டுமொத்த தாவாக்கோட விர்ச்சுவல் வாரிசும் அண்ணன் சீமான் அவர்களே நாம் தமிழுக்கு சப்போர்ட்டா பேசுற எல்லாத்தையும் அடிக்கிறானுங்க. காரணம் என்ன? எப்ப நீங்களே முதல்வர்ப்பா, உங்க ஆட்சி உங்ககிட்ட இருக்குது, ஏன் கதற? ஆனா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து மக்கள் பிரச்சனை பத்தி யாருமே இதுவரையும் பேசி நம்ம பார்த்தது இல்ல. முழுக்க முழுக்க சீமான் 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 இது மட்டும் தான் அவங்க வாயில வருது. மக்கள் பிரச்சனையா? அவன் மக்களுக்காகலாம் வேலை செய்யல, அவன் கூத்தடி வேலை செய்யறான். புரியுதா? இன்னைக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரை ஒரு கட்சி தலைவராக ஏத்துக்கிட்டு போனாங்க பத்திய தொண்டர்கள், அவங்க மக்கள் பிரச்சனை பேசுவாங்க. அதுல ஏதோ வந்து ஒரு 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 100ல ஒரு 2 பேர் இருப்பான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அதான் அது வந்து கூட்டத்தில் ஒரு 2 பேர் இருப்பான். அவனுக்கு அரசியல் புரிதல் இருக்கும், இவர் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு அமைதியாயிருவான். ஆனா இந்த ஒரே நேரத்தில் அஜித் படம் விஜய் வரப்ப சண்டை போடுவாங்கல்ல, என் படம் பெருசு உன் படம் பெருசுன்னு, அது போல தற்குறிங்க நடிகர் அந்த மனப்பான்மையும் இன்னமும் இருக்கிறானுங்க. அவ்வளவுதான். அவர் வந்து எங்க தளபதி, அவர் ரசிகர் அப்படின்ட்டு அடிக்கிறான். ஆனா மக்கள் பிரச்சனை அவனுக்கு தெரியாது. மக்கள் பிரச்சனை என்னன்னே அவன் கண்டுக்க மாட்டான். இப்ப முதல்வர்கிட்ட போய் மைக்கு நீட்டு ஏதாவது கேள்வி கேட்க முடியுதா? அவர் ஏதாவது மக்கள் பிரச்சனை பேசிடுவாரா? அப்ப தாவேகா வந்து இந்த விர்ச்சுவல் வாரிசும் விஜய் அவர்களும் சேம் ஒண்ணுதான். 2 பேர்த்துக்குமே ஒரு மயிரும் தெரியாது. திட்டுவாங்க, இவர் வந்து உண்மையே திரிவாரு, இவனுங்க ஓலையிட்டே திரிவானுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகனை வந்து நாங்கள் கைது பண்ணிடுவோம், சமூக வலைதளங்களை எல்லாரும் பேசுறதை நம்ம பார்க்க முடியுது, அவர் வந்து நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி பார்க்குறீங்க? கைது பண்ணிடுவாங்களா? அதாவது நம்ம தேசிய தலைவர் வந்து நீங்கள் சரண் அடைஞ்சிருங்க, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, அந்த ஈழத்துக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து நம்ம தலைவர் வந்து இல்லை, என்னோட இது வந்து என்னோட கொள்கை என்னோட இன விடுதலை தான் அப்படின்னு சொல்லி இறங்கி அடித்தார் எல்லாத்தையும். மக்களுக்காக கடைசி வரைக்கும் நின்னாரு. அவர் இப்போ மக்களுக்காக உயிரையும் விட்டுட்டாரு. அதே போல தான் நாம் தமிழ் கட்சியில் ஒவ்வொருத்தரும் அதில் அண்ணன் சாட்டை திரும்பணும். இங்கே பாருங்க, பேசியிருப்பாங்க, அமைதியாக இருங்க, தேவலாம் பண்ணாதீங்க, எங்களை பகச்சிக்காதீங்க, ஆட்சி எங்களுதுங்க, உங்களை கைது பண்ணிவிடுங்க அப்படின்லாம் மிரட்டியிருப்பாங்க. நான் இனத்துக்காக நிற்கிறேன், நான் அப்படி தான் பேசுவேன், உன்னால் முடிஞ்சால் வழக்கு போட்டுக்கா, நான் பேசுகிறது ஏதாவது ஒரு பொய்யான நான் பேசுகிறது ஏதாவது பொய், இந்த செய்தி வந்து அவதூறு பரப்புறேன் அப்படின்னு என் மேலே வழக்கு போட்டுக்கா அப்படின்னு கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. பேசாமலாம் இருக்க மாட்டாங்க, மிரட்டல் விட்டுருப்பாங்க. அதை தாண்டி இவர் பேசுகிறாருன்னா இவனுக்கு வந்து இல்லை, அடுத்தது வந்து இடுமானம் கார்த்தி அவர்களும் சாட்டை துறைமுருகனும் அடுத்த டார்கெட்டாக வச்சு வேலை செய்கிறதா நியூஸ் வருது, கூடிய விரைவில் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம யாருக்கும் அடி பண்ணின்னு அவசியம் இல்லை, மக்கள் பிரச்சனையே பேசுகிறோம். நம்மள ஒரே குறிக்கோள் இந்த நாட்டு மக்களுக்காக நிற்கணும், அவ்வளோதான். அதில் வந்து சாட்டை திருமுருகனை டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க யாராவது இந்த வார்த்தை சொல்கிறாங்களா? புதுசாக முளைச்சி வருவோம், சாட்டையால் தான் நாம் தமிழருக்கு அழிவு, சாட்டை பேசி பேசியே தான் அப்படி ஆகி போச்சு இந்த கட்சி. ஏன் குறிப்பிட்டு சாட்டை அவர்களையே தொட்டுட்டு இருக்கிறீங்க? ஏன்னா உனக்கு எரிச்சல் கிளப்புது, உனக்கு பதில் சொல்ல முடியல. அண்ணன் இடுமோன கார்த்தி அதே தான், அவரையும் வந்து கைது பண்ணியே அவனு துடிக்கிறாங்க. காரணம், அவர் கேட்குற கேள்வி உனக்கு பதில் சொல்ல தெரியல, உனக்கு எரிச்சல் ஆகுது. அதாவது பதில் தெரியாமல் இவன் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி. இதுக்கு ஒரே வழி, இவங்க 2 பேர்த்தையும் முடிச்சு உள்ள போட வேலை முடியுது. அந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை வருது. தொட்டா அவங்க வெளியில் வந்து மறுபடியும் போட்டு பொழப்பொழன்னு பொழப்பாங்க. அமைதியாக போகிற டிக்கெட் இல்லை இவங்க 2 பேருமே. பிளாக் டிக்கெட் வைத்தவனுங்களே நம்ம ஆளுங்களாம். அவன் இனத்துக்காக நிற்கிற ஒரு தலைவனை சுமந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கூத்தாடிகள் பையனில் யாரும் பின்வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் இருக்காரு, அவர் வாயிலேருந்து பொய்யே வராது. யாரு? ஒருத்தர் இருக்காருங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம். அவர் வந்து தொடர்ந்து தன்னோட கருத்துக்களை வந்து மக்களுக்காக பேசுவார். 2011 வந்து திமுக எதிர்த்து பேசுவார், அப்புறம் அதிமுக எதிர்த்து பேசுவாரு. தெரியுங்க, நம்ம சவுக்கு தானே சொல்ற? ஆமா ஆமா ஆமா. ஏங்க அவன் மிகப்பெரிய பாம்புங்க. இப்ப சமீபத்துல கூட சீமான் அவர்கள் வந்து அம்பா சமுத்திரத்துல வந்து டெபாசிட்டே வாங்கக்கூடாது, 1% வாங்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அது பாக்குறப்ப எனக்கும் கோவம்லாம் வந்துச்சு. அதாவது 2% கீழே போகணும், அவரெல்லாம் ஜெயிக்கவே கூடாது, அதாவது பொது வேட்பாளரை நிறுத்தினா கூட அவர் ஜெயிக்கவே கூடாதுன்னு ஒரு வெறி. அது வெறியை தாண்டி இன்னொன்று என்னன்னா, விசுவாசமா இருக்கிறாப்ல விஜய்க்கு. விஜய் கட்சியில் இருக்கிற தற்குறி, கீழ் தற்குறியிலிருந்து மேல் தற்குறி, தலைமை தற்குறியிலிருந்து இப்படி காசு வாங்கிட்டு யூடியூப்ல பேசுற தற்குறி வரல எல்லாத்துக்கும் மாதிரி ஒரே ஒரு பேர் தான் வாயில் வருது, சீமான். ஏன்னா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்க, எரிச்சல் கிளப்புதுங்க எங்களுக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நாய் இருக்குதுல்ல, சவுக்கு நாய்,
இந்த எச்ச நாயை ஒரு நாளைக்கு திமுக காரங்க தூக்கி போட்டு கும்முன்னு கும்முனால காவல்துறை வந்து அப்போ உயிர் பயம் காட்டிட்டான் பாருமா அப்படிங்கிற மாதிரி சீமானன் கால் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அண்ணன் ஒரே ஒரு பேட்டினா என் பக்கத்துல அண்ணன் சேர் போட்டு பக்கத்து மட்டும் உட்கார வச்சு நான் சவுக்குக்கு துணையா இருப்பேன்னு மட்டும் சொல்லுனேன், இல்லைன்னா என்ன கொன்றுவானுங்கண்ணே அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கதறனால உயிர் பிச்சை போட்டாரு எங்க அண்ணன் சீமான். அதாவது அடிப்பட்ட பாம்புக்கு கட்டு போட்டு விட்டாப்ல, அது இப்ப விஷத்தை கக்குது. அன்னைக்கு போன நாயின்னு அவருக்கு கேட்டுக்கொள்ளி அடிச்சு துரத்தி இருந்தா அந்த நாய் இன்னைக்கு 2ஆம் ஆண்டு அஞ்சலி செலுத்திருக்கலாம். அதுதான் உண்மை. அவருக்கு உயிர் பிச்சை போட்டார் அண்ணன் சீமான் அவர்கள். அவங்க தாயார் தனியா இருக்கிறப்போ அந்த கழிவு நீர் கொண்டு போய் உள்ள ஊத்துனாங்க, சாக்கடை தண்ணிய. அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான். ஒரு ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது தப்பு இல்லைன்னு சொல்லுங்க, கருத்திலாம் நீ பதில் தெரிவி, அது என்ன உடனே கைது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அன்னைக்கு அண்ணன் சீமான் தான் கொடுந்தாரு. அதான் சொல்றல, அவனாம் வந்து அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையான்னு தெரியல. அன்னைக்கு திமுக அரசு வந்து அவனை வந்து அடிச்சு சாவடிக்கிறப்ப கடவுளா போய் அந்த சீமான் தான் காப்பாத்தினாரு. ஆனா அந்த நன்றி உணர்வுலாம் இருக்கணும். அதை விட்டுட்டு ஏங்க அவன் பணத்துக்கு பேசுறான்னு நம்மளுக்கு தெரியுது, இவன் பேசுறதே ஒரு கூட்டம் ரசிக்குது இல்ல. என்ன கேட்கறேன்னா, கார் வாங்கிட்டார் சீமான், வீடு வாங்கிட்டார் சீமான், நிலம் வாங்கிட்டார் சீமான், அவர் என்ன தொழில் செய்யறான்னு கேட்கறான்ல. நான் கேட்கறேன், அந்த டேஸ் மௌனை நான் கேட்கறேன், இந்த காணொலி மூலியமா கேட்கறேன், நீ என்னடா வேலைக்கு போற, என்ன சவுக்கு நீ என்ன வேலைக்கு போற? 5 கோடிக்கு கூட வச்சிருக்கிற மாலதி அந்த மாலதிக்கு 5 கோடிக்கு வீடு, கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளை 3 வயசு குழந்தையும் அடிச்சு துரத்துற வீட்டை விட்டு, பெத்த பையன் இறந்தது கூட நீ போய் எட்டி பார்க்கல. அப்படி சம்பாரிச்சு நீ என்னடா பண்ண போற? இந்த திமுக இந்த தாவக்காக்கு முட்டு கொடுத்து நீ என்னத்தை சாதிக்க போற? தாவக வந்து அவங்களை காப்பாத்திருக்காங்களே அந்த வழக்குல இருந்து வெளில. அதான் சொல்றேன், ஏங்க பெத்த பையனுக்கு இறுதி நேரத்துல போய் செய்ய வேண்டிய கடமை செய்யாம நான் விஜய்க்காக காணொலி போறேன், நான் இல்லைன்னா தாவகாச்சே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா கோடி அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்காக பெத்தவங்க ஓடி உழைப்பாங்க. அவனுக்கு உடம்பு சரினா கூட அவன் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், ஏன்னா நம்ம பிள்ளைக்கு வேணும்னு. ஆனா இவன் யாருக்கு சம்பாதிக்கிறான்னு தெரியல, கூட வச்சிருக்கிறவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கிறான். 5 கோடியில வீடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறான். பெத்த பையன் இறந்து போச்சு பாவம். அந்த குழந்தை வந்து அப்பாவும் இல்லை அம்மா வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க, பாட்டி வீட்டுல இருந்து படிக்கிறான். ஒரு மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிட்டான். அப்ப அந்த பிஞ்சு வயசுல அதுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும்? அதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த நாய் தானே. இவெல்லாம் வந்து எங்க அண்ணனை பார்த்து கேட்கறான். அப்போ இவன் முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கட்சிக்கு தாவகாக்கு, அப்ப அந்த கட்சி என்ன ஓக்கியதில் இருக்கும்? அந்த தலைவன் அப்ப என்ன தகுதியில் இருப்பாரு பாத்துக்காங்க. மொத்தத்துல இந்த 100 நாள் ஆகிது தாவேகா வந்து ஆட்சி அமைச்சு. இந்த 100 நாள்ல தாவேகாவோட ஆட்சி எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. ஒரே ஒரு குறை தான். என்ன குறை? பிஜிஎம் இல்ல. பிஜிஎம் இல்லையா? ஆமா, அனிருத்தை போட்டிருந்தீங்கன்னா கூட அனிருத்துக்கு ஒரு பதவி கொடுத்து பக்கத்துல வச்சுக்காங்க. ஏன்னா ரீல்ஸ் போறப்பலாம் அந்த பழைய பிஜிஎம்ஏ போட்டு காட்டுறதுனால அவங்க விஜய் நடிச்ச படம் தான் ஞாபகம் வருது. புதுசா இருக்கணும்னா நீங்க வந்து இவரை தான் கூட வச்சுக்கணும். அனிருத்துக்கு இப்பயே தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அனிருத் அவருக்கு ஒரு அரசு பதவி கொடுத்துருங்க, புதுசா பிஜிஎம் போடுங்க. நல்லா இருக்குது. நீங்க திரையில வரல, ஆனா என் கையில தினைக்கும் வரீங்க. ரீல்ஸுக்காகவே ஒரு கட்சி ஒரு ஆட்சினா அது தாவேகா தான். சூப்பர். சரிங்க, தொடர்ந்து பேசுவோம். ஓகே பாலா, தொடர்ந்து பேசுவோம். நன்றி உங்களுக்கு மன்மதன். நன்றி மன்மதன், நன்றி.